ஆச்சு உங்களுக்கு? என்ன கல்யாணம் பண்றோமோ நினைக்க வைக்கிறீங்க. பேசாம போங்கம்மா. நான் சொன்னதை யாராவது கேட்டாங்களா? இப்ப ஆளுக்கு ஒரு மூலையில நின்னு வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? ஹரி ஓம்னா அப்பதான் மாமியார் வீட்டுல காலடி எடுத்து வைக்கிறான். வச்ச உடனே பெத்தவள மரியாதை இல்லாம பேசுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மகனை அந்த குடும்பம் கைக்குள்ள வளைச்சு போட்டுக்கிச்சுன்னு தானே அர்த்தம். நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், விட்டா பிடிக்க முடியாது, விட்டா பிடிக்க முடியாதுன்னு. யாராவது கேட்டாதானே? பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு யோசிக்கணும். நாங்கெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு கத்துக்கிட்டு பழகிட்டு தானே வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியாததா? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. உன் பையனை உன் கைக்குள்ள வச்சுக்கிறது உன் பொறுப்பு. அப்புறம் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு கடைசி நேரத்துல வந்து ஐயோ போச்சே ஆத்தா போச்சேன்னு வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன மருமகனே, எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? இல்லைங்க அத்தை, அவன் இப்படி சட்டுன்னு வார்த்தையை விடுவான் நான் எதிர்பார்க்கல. எப்பவும் இந்த மாதிரி அவன் வார்த்தையை விட மாட்டான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாட்டி சொல்றது கரெக்ட் தான்ப்பா. மாமியார் வீட்டுக்கு போனதும் அவன் டோட்டலா மாறிட்டான். அம்மா வருத்தப்படுவாங்கன்னு அவன் நினைச்சு பார்த்திருந்தானா அந்த மாதிரி வார்த்தை அவன் சொல்லிருப்பானப்பா? அவ அதையெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டான். நீங்க எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என் பிள்ளையா இருந்தவன் இப்ப அந்த வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டான். ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பாவும் எவ்வளவு அந்யோன்யமாவும் இருந்தோம். நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருந்தோம். இப்ப பாருங்க, எல்லாம் போச்சு. அவ என் பையனை மயக்கிட்டா. இனிமே மாரிஸ் அவ சொல்றபடிதான் கேட்பான். எனக்கு என் புள்ள இல்லாம போக போகுது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? யாருமே என் பேச்ச கேட்கலையே. அத்தை, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாறி பேசுனது தப்புதான். அத நான் சரின்னு சொல்ல வரல. ஆனா அதுக்காக அத பத்தியே பேசி ஈஸ்வரி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஆமாங்க, இதுக்கு மேலதான் எனக்கு கஷ்டம் வந்துட போகுது. அவன் எப்ப அப்படி பேசினானோ அப்பவே நான் செத்து போயிட்டேன். ஈஸ்வரி, அத்தை தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ அவங்க கூட சேர்ந்துகிட்டு அது மாதிரி பேசாத. அவங்க மறுவீடு வந்துட்டு போற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுமா. அதுக்கப்புறம் நம்ம மருமக நம்ம வீட்டுல இருக்க போறா, நம்ம சொல்றத கேட்க போறா. அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைப்போம். உங்க எல்லாரையும் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இத ஒரு பிரச்சனையாக்குற மாதிரி யாரும் பேசாதீங்க. பேச பேச பிரச்சனை தான் பெருசாகுமே தவிர எதுவுமே சரியாகாது. அதனால அவங்க வந்துட்டு போற வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ராத்திரி நேரத்துல இவன் இங்க என்ன பண்றான்? பர்வதா, 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 வரங்க. இங்க வா. என்ன?
ராத்திரி நேரத்துல பாபு தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. பாபுவா? என்னங்க இந்த நேரத்துல தூங்காம உட்கார்ந்திருக்கான்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா போய் பாப்போம் வா. பாபு. அப்பா. என்னப்பா தூக்கம் வரலையா? ஆமாப்பா. என்னாச்சுப்பா? உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளமா? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு பாபு. நீ இப்படி அமைதியா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னப்பா எங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லு. அப்பா, அந்த சோமு இருக்கான்ல, மதியம் அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்பா. என்னவா? என்னாச்சு அவனுக்கு? ரொம்ப ஓவரா பண்ணானா நான் வேணா அவனை கூப்பிட்டு பேசவா? வேண்டாம்ப்பா, நான் கூப்பிட்டு பேசிட்டேன். நான் அப்பவே நினைச்சப்பா, சோமு போயெல்லாம் சும்மா இருக்க மாட்டான், அவ அம்மாவும் சும்மா இருக்க மாட்டான். நம்ம தான் முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டோம்ல. அப்புறம் என்னவா? வேணும்னா சங்கத்துல சொல்லி பேச சொல்லட்டுமா? அப்பா, இது சங்கம் அப்படி இப்படிலாம் போனா சரியா வராதுப்பா. நம்ம எங்க போனாலும் அவன் அங்க வந்து தகராறு பண்ணுவான்ப்பா. நமக்கு தான் அசிங்கமா இருக்கும். அது மட்டும் இல்லப்பா, மதியம் அதே தான்ப்பா சொன்னா. ஏன்னா அவங்க வெக்கம் மானம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்கப்பா. ஐயோ, பாஞ்சாலிக்கு எதுவும் கிடையாது. அவ நாளையும் வித்தவ, அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதனாலதான்ப்பா நேர்ல சோமு கூப்பிட்டு பேசினேன். என்ன சொல்றான்? திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றானா? இல்லப்பா, 5 லட்ச ரூபா கொடுத்தா இதுக்கு மேல இந்த பிரச்சனைக்கே வரமாட்டேன்னு சொல்றான். ஏங்க, எதுக்கு யோசிக்கிறீங்க? பணம் போயிடுமேனா? அட என்னடி நீ வேற, நம்ம பையனை விட பணமா முக்கியம். அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. 5 லட்ச ரூபாய் இல்ல, இன்னும் 1 லட்ச ரூபாய் சேர்த்து 6 லட்சமா கூட கொடுத்துடலாம்ப்பா. ஆனா திரும்பவும் நம்ம பிரச்சனைகளை தலையிடாம இருக்கணும். அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, நீங்க வாழ போற வாழ்க்கை எந்த பிக்கல் புடுங்கள் இல்லாம நிம்மதியா இருக்கணும். அதுக்காக 5 லட்சம் இல்ல 6 லட்சம் கூட கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. ஆனா ஒண்ணு, திரும்ப திரும்ப அவன் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவானா? இல்லப்பா, பைசா வாங்கிட்டா அவன் திரும்ப பிரச்சனைக்கு வர போறான். அதுக்கப்புறமா அவன் நம்ம கிட்ட பிரச்சனைக்கு வந்தானா நான் வேற மாதிரி டீல் பண்ணுவேன். சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? ஆத்தாலும் மகனும் அப்படித்தான், பணத்துக்காக அலையிற ஆளுங்க. சரி சரி, 5 லட்சமோ 6 லட்சமோ கொடுக்குறேன்னு சொல்லிடு. சரிப்பா. ஆமாங்க, அந்த சனியனை ஒழிச்சு விடுங்க. புள்ள முகமே சரியில்லை. இவனை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அட என்னப்பா நீ ஏன் இப்படி இருக்க? நாளைக்கு காலையில நான் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். கொண்டு போய் கொடுத்துரு. முகத்துல நீ இப்படி வச்சுக்கிட்டு இருக்காத, எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் சும்மா ஃபீல் தான் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் நீங்க பணம் கொடுத்துருவீங்கன்னு. இதை சரி பண்ண முடியும்னு நம்பிதான் உங்ககிட்ட கேட்டேன். சரி நீ பாப்பா, நீ போய் நிம்மதியா படு. காலையில இதை பத்தி பேசிக்கலாம். சரிப்பா, தேங்க்ஸ். என்னங்க நீங்க? பாபுவுக்கு புத்தி சொல்லிட்டு நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எனக்கு கஷ்டமா இருக்குங்க. பணம் போனா போயிட்டு போகுது. அட இவ ஒருத்தி, பணத்தை பத்தியா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சுந்தரி அம்மா வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட சர்டிபிகேட்டை கேட்டப்போ அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவங்க எல்லாரையுமே நான் கண்ணாபுண்ணான்னு பேசிட்டேன். அந்த பாவம் நம்மளை எப்படியெல்லாம் சுத்தி அடிக்குது பாத்தியா? அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விடுங்க, அந்த தப்புக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்டு எவ்வளவோ நாள் ஆயிடுச்சுல்ல. திரும்ப இப்ப அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? நீ சொல்றதும் சரிதாண்டி. ஆனா ஒண்ணு, அந்த சுந்தரி அம்மாவை எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க பாத்தியா? அதே சமயம் அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் இப்ப நல்லா இருக்காங்க. அதனால நாளைக்கு நம்ம பிள்ளையும் நல்லா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை பத்தி கவலை இல்லை. சரி வா.
சுந்தரி, நீ பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, உள்ள போய் என்னன்னு பாரு. அட நீங்க வேற அத்தை, உள்ள போனாலே வெக்கப்பட்டுட்டு வெளியில போங்க மான்றா. எல்லா வெக்கமும் இன்னைக்கு ஒரு நாள் தானே சுந்தரி. ஏமா, பிள்ளைங்க எல்லாரும் சின்ன ஜெர்சுங்க, அதுகளுக்கு என்ன தெரியும்? நீ தான் போய் எல்லாம் சொல்லணும். போ போமா, போய் பாரு. போய் பாருங்க. என்ன வெக்கப்படுறியா? என்னம்மா, என்ன இன்னும் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கீங்க? அக்கா, உங்க பொண்ணை உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு இல்ல, டைம் ஆகணும்ல. ஆமாமா, நல்ல நேரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள அனுப்பணும்னு திவ்யா அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படியா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் அத்தை. ஏங்க இதெல்லாம் ரொம்ப போங்குங்க. உங்க எல்லாரோட வாட்ச் என்ன ஸ்லோவா? ஏற்கனவே நல்ல நேரம் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் ஆச்சுங்க. சாரிங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்க வைஃபை நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம். எந்திரி சூர்யா. வெக்கப்படாத. எந்திரி. டைம் ஆகுது. எந்திரி சூர்யா, எந்திரி. இது படி பொடி, வெக்கப்படாத. போமா போமா. சரி சரி, அந்த பக்கம் நீ போ. சரி வா. சரி வா. கிண்டல் பண்ணாதீங்க. சரி, கிண்டல் பண்ணல. போ. இன்னைக்கு ஒரு நாள் தானே. என்னங்க உங்க பொண்டாட்டி நீங்களே வச்சுக்கோங்க. கொடு. வா உட்காரு. வா சூர்யா, உட்காரு. ஐயோ, என்ன இந்த நேரத்துல கரண்ட் போயிடுச்சு? ஐயோ, என்னது இது? நான் போய் கேண்டில் எடுத்துட்டுமா? சரிம்மா, அது அங்க மாடியில இந்த நேரத்துல எங்கம்மா போய் தேடுறது? சரி, அப்படியே தேடி எடுத்துட்டு வரேன். எங்க இருக்கும்? அதம்மா அந்த அண்ணா, நீங்க கூட வாங்களேன். ஏய், எங்க போற? வெளிய போலாம். எதுக்கு இப்ப வெளிய போற? ஐயோ, எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு. வாங்க வெளியில போலாம். இல்ல சூர்யா, அது நீங்க வாங்க, நான் தான் சொல்றேன்ல. சூர்யா. சூர்யா. ஐயோ சூர்யா, என்னம்மா வெளிய ஒரே வந்து? புழுக்கமா இருக்குமாங்க. ஓ, என்ன பொண்ணுமா நீ? அம்மா வெளிய போலாம் வாங்கம்மா. ஒரே புழுக்கமா இருக்குன்னு சொல்றல, வாங்க. சரி வாங்க, கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் வரலாம். வாங்க வாங்க, இந்த பக்கமா வாங்கம்மா. வாங்க. அது லைட் வெளிச்சத்துல பாத்து வாங்க. ஐயோ, பாத்து. இந்த பக்கமா. அண்ணி, நீங்க அந்த பக்கம் வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க மாப்ள. உட்காருங்க. இப்படி உட்காருங்க. உட்காருங்கப்பா. இந்த கரண்ட்டுக்கு என்ன கேடு வந்தது? இந்த நேரம் பார்த்து நின்னு போச்சே. கரண்ட் போயிருச்சுன்னு வருத்தப்படாதீங்க மாப்ள, கரண்ட் உடனே வந்துரும். சரி, எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க மாப்ள, உட்காருங்க. உட்காருங்க. தம்பி, கரண்ட் எப்ப வருமா? டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுங்க. வந்த மாதிரிதான். சரிப்பா, இங்க இருந்த ஒரே கொசு கடிக்கும். எல்லாரும் மொட்டை மாடியில போய் உட்காருங்க, காத்து நல்லா வரும். போங்க போங்க. சரி வாங்க. போங்கம்மா. வாங்க நீ. போங்க, எல்லாரும் போங்க. போங்க போங்க. அம்மா, ஒரே இருட்டா இருக்குமா, பாத்து வாங்க. போங்கப்பா. பாத்து. நீங்க வரலையா பாட்டி? நடராஜன், நான் இங்க இருக்கப்பா. அப்படியா? சரி. நீ போ. நீங்க போங்க, பாத்து போங்க படிக்கட்டுல. ஐயோ கடவுளே. அங்க உட்காருங்க மாப்ள. சூர்யா, உட்காருமா. நீங்க வந்து உட்காரு. பாப்பா உட்காருமா. உட்காருங்க. உட்காருங்க. குட்டி, உட்காருங்க. நீங்க ஓரமா உட்காந்துக்கோங்க. போங்க. உட்காருமா திவ்யா. கரண்ட் எப்போ வரும்னு தெரியலையே. வேதனைப்பட வேண்டியவங்களே விசிறிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அதுக்கு இல்ல, மாப்பிள்ளை முன்னு உள்ள போயிட்டாங்கன்னா ஒரு கை ரம்மி போடலான்னு பார்த்தேன். அது என்ன, கல்யாண வீட்டுல ஆம்பளைங்க மட்டும் தான் சீட்டாடணுமா? பொம்பளைங்க எதுவுமே பண்ணக்கூடாதா? ஆமா, நீங்க இந்த அந்தாக்சரி வைக்கிறேன்னு கர்ண கொடூரமா பாடுவீங்க, அதை வேற நாங்க உட்கார்ந்து கேட்கணுமா? ஹலோ சார். ஐயோ, என்னப்பா? என்ன சார் சொல்றீங்க? சரி சரி. என்ன நட்ராஜ்? இல்ல, டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிருச்சுன்னு சொன்னால, காலையில தான் சரி பண்ணுவாங்களாம். ஐயோ, அப்ப பொண்ணும் மாப்பிளையும் மொட்டை மாடியில வெட்டு வெட்டுன்னு உட்காந்துருக்க வேண்டியதானே? அவ்வளவுதான். சரி சரி, யாராவது ஒரு பாட்டு பாடுங்க கேப்போம். எங்க குரல் தான் நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்களே ஒரு பாட்டு பாடுங்க. நானா? ஐயா, என் குரல் கேவலமா இருக்குமே. பரவாயில்ல, பாடுங்க. பழைய பாட்டா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல பாடுங்க.
ரொம்ப பழைய பாட்டா இருக்கும், பரவாயில்லையா? பாடுங்கன்னு சொல்றேன்ல, உங்க பாட்டு சரியில்லைன்னா கீழே தூக்கி போட்டுருவேன். என்னையவா? ஆமா. முடிஞ்சா தூக்கி போட்டுக்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல பாடுங்க. ஓகே. சின்னஞ்சிறு சிட்டை என்றன் சீனா கற்கண்டே, சீனா கற்கண்டே, கொஞ்சி கொஞ்சி பேச கிட்ட வா பொன்வண்டே, வா பொன்வண்டே. போதும் 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 போதும், சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு நிறுத்துங்க. மாப்ள, ஏன் பாட்ட குறை சொன்னீங்களே, நீங்க பாடுங்க. ஐயோ, நான்லாம் பாடலங்க. பாடுங்க. பாடுங்க. எனக்கு பாட வராதுங்க. சும்மா பாடுங்க. முததபா பார்த்த உன்னை பேஜராகி போய் நின்ன கிருஷ்ணாயில் ஊத்தாம பத்த வச்சியே கோலா தண்ணி என்ன நான் மெரசலாயிட்டேன் மெரசலாயிட்டேன் மெரசலாயிட்டேன். சரி சரி, சூர்யாவை பாட சொல்லுங்க. ஐயோ, என்னால பாட முடியாதுப்பா. இல்ல சூர்யா, நீ பாடிதான் ஆகணும். பாடு சூர்யா, பாடு. பாடு குட்டி, மாப்பிள்ள பாடினார்ல, நீ பாடு. 5 5 5 கலாச்சி 5 கருப்பானி வாயேண்டா கலாச்சி 5. ஏய், நானா கருப்பா? ஏய், எங்களெல்லாம் சொன்னல, நீ பாடுறா. எனக்கு பாடுங்க. ஐயோ, எனக்கு பாடுங்க. பாடு ராஜ். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதோ குக்கு குக்கு கூ கூக்குல ஊ. சுந்தரி, நீ ஒரு பாட்டு பாடுமா. ஐயோ, எனக்கு பாடெல்லாம் தெரியாதுமா. பாடு சுந்தரி. ஐயோ, நிஜமா பாட தெரியாது. நீ பாட்டே கேட்டது இல்லையா? ஒரு பாட்டு பாடு. பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், ஆனா பாடெல்லாம் தெரியாது. பாடுங்கம்மா. பாடுங்க அத்தை. அத்தை, எல்லாரும் சொல்றாங்களா, பாடுங்களேன் அத்தை. ஐயோ, என்னது இது? அம்மா பாடுங்கம்மா. பாடுமா. இருங்க இருங்க, பாடுறேன். கற்பனையில் மிதந்தபடி, கனவுகள் வளர்ந்தபடி, கண்ணுறங்கும் பருவக்கொடி சிரிக்கிறாள். இவள் காவலுக்கு நின்றபடி, தன்னுறக்கம் மறந்தபடி, கண்ணீரில் நனைந்தபடி துடிக்கிறாள். கண்ணீரில் நனைந்தபடி துடிக்கிறாள். கற்பனையில் மிதந்தபடி, கனவுகள் வளர்ந்தபடி, கண்ணுறக்கம் மறந்த கொடி சிரிக்கிறாள். தொட்டு தொட்டு எத்தனையோ தொல்லைகள் வந்ததம்மா, கட்டுப்பட்டு அத்தனைக்கும் கன்னி மனம் நின்றதம்மா. பட்டவரை போதும் என்று படைத்தவன் விடுவானோ, பட்டவரை போதும் என்று படைத்தவன் விடுவானோ, இல்லை இல்லை இன்னும் உண்டு என்றவன் நினைப்பானோ, என்றவன் நினைப்பானோ. கற்பனையில் மிதந்தபடி, கனவுகள் வளர்ந்தபடி, கண்ணுறங்கும் பருவக்கொடி சிரிக்கிறாள். இவள் காவலுக்கு நின்றபடி, தன்னுறக்கம் மறந்தபடி, காவலுக்கு நின்றபடி, தன்னுறக்கம் மறந்தபடி, கண்ணீரில் நனைந்தபடி துடிக்கிறாள். கண்ணீரில் நனைந்தபடி துடிக்கிறாள். கற்பனையில் மிதந்தபடி, கனவுகள் வளர்ந்த